வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் பல தரப்பட்ட ஆன்மீக தகவல்கள், இன்று ஒரு திருத்தலம், தினம் ஒரு திருத்தலம், அதுக்கப்புறம் வழிபாடுகள், எப்படி எந்தெந்த வழிபாடை எப்படி முறையாக நம்ம வீட்டில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பல பதிவுகள் போட்டிருக்கோம். அதுலேயும் உங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுவும் நம்ம சேனல் ஆரம்பித்த இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் மனசார எனக்கு உங்ககிட்ட என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் தான் மிக மிக முக்கிய காரணம். அதனால் எல்லாரும் சொல்கிற தகவலோ சொல்லாத தகவலோ, ஆனால் அதில் ஒவ்வொன்றா நான் இதெல்லாம் வழிபட்டு எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்ததோ அது எல்லாமே நம்ம சேனலில் போடலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருமே எல்லாத்துக்கும் செட் ஆகாது. அதனால் எனக்கு என்ன செட் ஆச்சுன்றதோ மக்கள் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்களோ அதையும் நம்ம சேனலில் பதிவாக கொடுத்துக்கிட்ருக்கோம். அதுக்கு உங்கள்கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நாம் போகலாம். இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது கடந்த ஒரு 2 வருஷமாக தான் இது பெரிய அளவில் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது ஏற்கனவே இருந்த ஒரு வழிபாடு தான். முன்னோர்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நடுவில் நம்ம மறந்துட்டோம். இப்போ திருப்பி அது ஒரு விஸ்வரூபமாக எடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு திருப்பத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்துது. சரி, என்ன பண்ணணும்? வருஷத்தில் இது மொத்தமே 4 நாள் தான் வரும். ஸோ என்னென்ன இப்போது கரண்ட்டாக வர்றது வைகாசி 1. ஸோ வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. வருடத்தில் இந்த 4 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள். அது முந்தின நாள் இரவு 12:30 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக அந்த 1ஆம் தேதி தமிழ் மாதம் 1ஆம் தேதி அடுத்த தமிழ் மாதம் 1ஆம் தேதி காலையில் 10:30 மணி வரைக்கும் தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? எப்படி வழிபாடு பண்ணணும்? பெருமாள் கோவிலுக்கு போங்க. நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை நினச்சிங்க, ஆண்டவா முதல் தடவையோ இல்லை தொடர்ந்து இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வை கொடுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பாரத்தை விட்டு போட்டுட்டு கையில் 27 பூக்களோ ஏதோ ஒரு கவுண்ட்டுக்கு எடுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம நாமங்களை சொல்ல மாட்டோம். ஸோ நாமங்களை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணணும். கொடிமரத்தை செலக்ட் பண்ணுங்கள். கொடிமரமும் மூலவரும் சேர்ந்து சுற்றணும். வெறும் கொடிமரத்தை மட்டும் சுற்றிட்டு வரக்கூடாது. கொடிமரத்தையும் அந்த பெருமாளையும் சேர்ந்து சுற்றி வரும்போது திருப்பி அந்த கொடிமரத்தாண்டு ஒரு பூக்களை வைங்க. எந்த பூக்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் வழிபாடு பண்ணுறதுக்கு. சுற்றி வரும்போது பெருமாளோட நாமாவளியை சொல்லுங்கள். அவ்வளோதான். 27 நட்சத்திரத்தில் இருக்கிற அனைத்து கோளாறும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். ஓம் நமோ நாராயணாய நமக.